இந்த சண்டே இந்த நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு செஞ்சு வீட்டில் இருக்கவங்கள அசத்திடுங்க. இதுக்கு 600 கிராம் சின்ன வெங்காயம், 20 பல்லு பூண்டு, 2 பெரிய துண்டு இஞ்சி நைஸ் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 3/4 ஸ்பூன், கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணணும். மிளகாய் வந்து கடைசியாக தான் ஆட் பண்ணணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட 1.5 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து கல்லுப்பையும் சேர்த்து இந்த மசாலாலேயே 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்து வந்திருக்கும். இப்போ அகைன் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட், தாராளமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும். அப்படின்னா சூப்பரான குழம்பு ரெடி. பாய்.